உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் டிரம்பின் உயிரை காத்ததே கடவுள் ஜெகநாதர் தான் என்ற பேச்சு இணையத்தில் உலா வருகிறது. டிரம்புக்கும் ஜெகநாதருக்கும் என்ன தொடர்பு? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. ஆதரவாளர்கள் முன்னிலையில் ஆவேசமாக உரையாற்றிக் கொண்டிருந்தார் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டிரம்ப். மின்னலை போல் பாய்ந்து வந்தது தோட்டா. கண்ணிமைக்கும் நொடியில் டிரம்பின் காதை பதம் பார்த்தது. கொஞ்சம் இடமாறி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நூலிழையில் உயிர் குழைத்தார் என்று சொல்லலாமா? தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்பதைப் போல் துப்பாக்கியிலிருந்து பாய்ந்த குண்டு தலையை விட்டு காதின் ஓரத்தை மட்டுமே உரசிச் சென்றது. கடவுள் கருணையா, செய்த புண்ணியமா, இயற்கையின் விதியா, அதிர்ஷ்டமா? டிரம்ப் உயிர் பிழைத்தது 100% அதிசயமே என அடித்துச் சொல்கின்றனர் பலரும். இந்த சூழலில் தான் டிரம்பின் உயிரை காத்தது கடவுள் ஜெகநாதர் தான் என்ற பேச்சுகளும் இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அகில உலக கிருஷ்ண பக்தி கழகம் எனப்படும் இஸ்கான் அமைப்பின் துணைத் தலைவர் ராதாரமன் தாஸ் டிரம்ப் பிழைத்தது தெய்வீக செயல்தான் என சிலாகித்து பதிவிட்டுள்ளார். 48 ஆண்டுகளுக்கு முன்பு 1976 ஜூலை மாதம் உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் தேரோட்டத்தைப் போலவே அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் முதலில் ஜெகநாதர் ரத யாத்திரை நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் சவால்கள் ஏராளம். யாத்திரைக்கு ஒரு வழியாக அனுமதி கிடைத்துவிட்டது. ஆனால் ரதம் கட்ட இடம்தான் இல்லையாம். இன்சூரன்ஸ் போன்ற பல்வேறு காரணங்களை சொல்லி பலரும் இடம் தர தவிர்த்து விட்டதாக கூறுகின்றனர். எல்லோரும் சுட்டிக்காட்டிய இடம் பென்சில்வேனியா ரயில் யார்ட் பகுதிதான். அது விற்பனைக்கு வந்த சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் அந்த பழைய ரயில் யார்டை வாங்கியதாக கூறப்பட்டதாம். ஏற்கனவே பலரும் மறுத்துவிட்ட நிலையில் ட்ரம்ப் மட்டும் எப்படி அனுமதி தருவார் என்பதுதான் பலரது கேள்வியாக இருந்ததாம். அப்போது ட்ரம்புக்கு வயது வெறும் 30 தான். இஸ்கான் அமைப்பினர் பிரசாதத்துடன் ட்ரம்பின் அலுவலகத்திற்கு சென்றனராம். அவரது செயலர் ட்ரம்ப் இது போன்ற விஷயங்களுக்கு சம்மதிக்க மாட்டார், நீங்கள் வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள் என தெரிவித்த நிலையில் அதற்கு மாறாக ட்ரம்ப் பச்சை கொடி காட்டிவிட்டாராம். இது முழுக்க ஜெகநாதரின் ஆசீர்வாதம் என்றே பக்தர்கள் நம்பியுள்ளனர். அப்போது ஜெகநாதர் யாத்திரை நடத்த ட்ரம்ப் காரணமாக இருந்தார் அல்லவா? அதனால் தான் இப்போது சரியாக ஜெகநாதர் யாத்திரை நடக்கும் சமயத்தில் இப்படி ஒரு படுகொலை முயற்சியிலிருந்து பூரி ஜெகநாதரே ட்ரம்பை காப்பாற்றியுள்ளார் என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இஸ்கான் அமைப்பின் துணைத் தலைவர் ராதாரமன் தாஸ். இதையடுத்து ட்ரம்ப் உயிர் பிழைத்ததற்கு ஜெகநாதரை காரணம் என இணையவாசிகள் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.